ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஏஜ் கேல்குலேஷன். இது பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கெல்லாம் ஈஸியாக கேல்குலேட் பண்ணுவாங்க. இல்லை நமக்கு ஒருத்தரோடைய ஏஜ் தெரியணுன்னாக்கா அது நம்ம ஈஸியாக எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு டேட்டடு இஃப் அப்படின்ற கண்ட்ரோலை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட், எந்த செல்லில் இருக்கிற டேட்டு இருக்கோ அந்த செல்லு டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிக்கின்னு ஒரு கமா டேட்டு, எந்த டேட்டில் இருந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோமோ அந்த கரண்ட் டேட்டு அங்கே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட், ஒரு கமா, அப்புறம் டபுள் கொட்டேஷன் மார்க், ஒய்ன்றது இயருக்கான சிம்பிள், அதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு அப்படியே என்ட்ரி அடிச்சோம்னா வந்துடும். அவ்வளோதாங்க. அதை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம டேட்டெல்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வருது. அது பார்த்தீங்கன்னா கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ வச்சோம்னா நம்ம கரெக்டான ஃபார்மெட்டில் டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்காது. அதுக்கு பதிலாக ஐஃபனு இல்லை ஸ்லாஷ் இது ரெண்டுத்தில் எது போட்டாலும் கரெக்டான ஃபார்மெட்டில் அக்செப்ட் பண்ணிக்கும். நமக்கு டேட்டு மட்டும்தான் கேல்குலேட் பண்ண முடியுமானாக்கா அப்படி இயர் மட்டும்தான்னாக்கா இயர் இல்லை, ஒய்யை எடுத்துகிட்டு டி போட்டோம்னா டேட்டு எத்தனை நாள் ஆகுதுன்றதையும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த டி எடுத்துகிட்டு ஒய் போட்டோம்னா இயர், ஏஜ் கேல்குலேஷன், சிம்பிள். தேங்க்யூ.